அலங்களில் தோன்றும் பொய்மை அரவண பூதமைந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவரன்றே கையில் ஏந்தி இலங்கையில் பொருதார் மறைகளுக்கு இறுதியாவார். இப்போது 83வது அமர்வை வந்தடைந்திருக்கிறோம். சென்ற அமர்வில் நம்ம பாசப்படலம் முடித்தோம். பாசப்படலத்தில் இந்திரஜித்தை அனுமார் மேலே பிரம்மாத்திரத்தை எழுதி அது நாகாஸ்திர கட்டாது வந்து ஒரு பாம்பாக வந்து ஒரு தோலை பிடிக்கிற வரையில் பார்த்தோம். அரக்கர்கள் மகிழ்வு வரையில் பார்த்தோம். இப்போது இந்த அமர்வில் கட்டுண்ட அனுமனை அரக்கர்கள் இழுத்து போகுது, ராவணனுடைய அரசு வைத்திருக்கும் கோலம், இந்த மாதிரி ஒரு 15 பாட்டு அந்த மாதிரி போகும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாட்டுக்கு அப்புறமா தான் 2 பேரும் பேசவே தொடங்குவாங்க. இந்த வார்த்தை எய்யுமின் ஈர்மின் எரிமின் ஒழுமின் ஒய்யுமின் குடரினை கூறு கூறுகள் செய்யுமின் மண்ணிடை தேய்மின் தின்னுமின் உயிமேது எதை நம் உயிர் என்று ஓடுவார். இப்போ வழியில் இழுத்துட்டு போகிறாங்க, அனுமாரை இழுத்துட்டு போகிறாங்க. இவரும் கட்டுப்பட்டு போகிறாரு. போன அமர்வில் பார்த்தோம், மாத்திரத்துக்கு ஒரு முகூர்த்தம் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவனும் அதை வந்து ரொம்ப பெருசாக எழுதல, கொல்லக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவன் எழுதியிருக்கான். அவனு கொல்லக்கூடாதுங்கிற நோக்கம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அனுமாரை அது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது அது இன்னொன்று பார்க்க வேண்டியது. இப்போ வழியில் இழுத்துன்னு போகிற வழியில் அரக்கர்கள் கூறுறது எய்யுமின் ஈருமின் எரிமின் ஓழுமின் கொய்யுமின் குடரே கூறு கூறுகள் செய்யுமின் மண்ணிடை தேய்மின் தின்னுமின் உய்யுமேல் இல்லை நம் உயிர் என்று ஓடுவார். அரக்கர்கள் ஓடுறாங்க, விழுந்தடிச்சுட்டு போகும்போதே கத்தின்னு போறாங்க. எய்யுமின் அம்புகளை இந்த குரங்கு மேல வீசுங்க, எய்யுங்க. ஈருமின் வாழால வெட்டுங்க. எரிமின் ஈட்டி வேல் முதலாற்ற எரிமின் போழுமின் இரண்டாக பிளங்கள். கொய்யுமின் குடரை அது குடலை பிடுங்க முதல்ல. கூறு கூறுகள் செய்யுமின் துண்டு துண்டா வெட்டு. மண்ணிடை தேயுமின் மண்ணில் வச்சு தேய். தின்னுமின் எடுத்து தின்னுடு. இது மட்டும் பொழைச்சதுன்னா உய்யுமேல், இது மட்டும் உயிரோட இருந்ததுன்னா நமக்கு உயிர். உய்யுமேல் இல்லை நம் உயிர். அது பொழைச்சிருந்ததுன்னா நமக்கு உயிர் இல்லை என்று சொல்லி வண்ணமாக ஓடுகிறார்கள். மைத்தடன் கண்ணியர் மைந்தர் யாவரும் பைத்ததை அரவு என கனன்று பைத்ததை இத்தனை பொழுது கொண்டு இருப்பதோ என மொய்த்தனர் கொலை செய்ய முயல்கின்றார் சிலர். மைத்தடன் கண்ணியர் மைந்தர் யாவரும் பைத்தலை அரவு என கனன்று பைதலை இத்தனை பொழுது கொண்டு இருப்பதோ என மொய்த்தனர் கொலை செய்ய முயல்கின்றார் சிலர். கொல்ல முயல்கின்றார் சிலர். மைத்தடம் கண்ணியர், மைத்த கண்ணை உடையவர்கள பெண்களும் அரக்க வாலிபர்களும் எல்லாரும் சேர்ந்து பைத்தலை அரவு என, பைத்தலை விஷப்பையை உடைய பாம்பை போல சீறிக்கொண்டு பைத்தலை அரவு என கனன்று பைதலை பயலை. ஓ, இந்த பயலை குரங்கு பயலை பைதலை இத்தனை பொழுது கொண்டு இருப்பார். இவ்வளவு நேரம் உயிரோட விட்டு வைக்கிறார். பைதலை இத்தனை பொழுது கொண்டு இருப்பதோ என மொய்த்தனர். இவ்வளவு நேரம் உயிரோட விட்டு வைக்கிறதா என கொல்லுங்கடா என்று கொலை செய்ய முயல்கின்றார். சில பேர் கொல்ல முயல்கின்றார்கள். மச்சிராடை படைகளால் மதியும் இட்டதோ மச்சிர உடல் மறிக்கடலின் வாய் அடுமடுத்து உச்சியின் அழுத்துமின் உறுத்து அது அன்று எனின் கிச்சிரை இடும் என திறக்கின்றார் சிலர். எப்படியெல்லாம் அந்த வழியில போகும்போது அரக்கர்கள் கதறி கூவுகிறார்கள். என்னென்ன காரணம் என்னென்ன சொல்றாங்க. நச்சடை படைகளால் நலிய மீட்டதும் வஜ்ர உடல்
மறிகடலின் வாய் மடுத்து உச்சியின் அழுத்துமே. உறுத்து உச்சியின் அழுத்துமே உறுத்து அது அன்றனின் கிச்சிடையிடும் என கிளக்கின்றார் சார். நச்சு அடை படைகளால் நலியும் விட்டது. விஷந்தோய்ந்த ஆயுதங்களாலே தாக்கினால் அதற்கெல்லாம் குறைவுபடுகின்ற தன்மை உடையதோ இந்த வஜ்ரதேகம். என்ன பண்ணுங்க, தூக்கி கடலை போடுங்க. கடல்ல போட்டு எழும்பாத வகையில் அது தலையில ஏறி உட்காந்து மறிகடலின் வாய் மடுத்து உச்சியின் அழுத்துங்க. தலையை பிடிச்ச அமுக்கி கடல் கூட அழுத்து. அப்படியே இல்லைன்னா நெருப்புல போட்டுருங்க. கிச்சிடை இடும் நெருப்புல போட்டுருங்க என்று கிழக்கின்றார் என்று சில பேர் சொல்கிறார்கள். எந்த எம்பியை என் முன்னோர்களை தந்தனை போக என தடுக்கின்றார் பலர். அந்தரத்து அமர்தம் ஆணையால் இவன் வந்தது என்று உயிர்வதற்கு மறுகினார் பலர். எந்தையை எம்பியை எம் முன்னோர்களை தந்தனை போக என தடுக்கின்றார்கள். எங்க போற எங்க அப்பாவை திருப்பி கொடு, என் தம்பியை திருப்பி கொடு, என்னுடைய முன்னோர்களை எல்லாம் திருப்பி கொடு, அப்புறமா ஒரு அடி எடுத்து வை. எந்தையை எம்பியை எம் முன்னோர்களை தந்தனை போக என்ன தடுக்கின்றார். வழியில மறித்து எங்க அப்பாவை திருப்பி கொடுறா, என் தம்பியை கொடுறா, கட்டு போட்டிருக்காங்க எல்லாம் ஆடலாம். அந்தரத்து சில பேர் சொல்றாங்க, இது தானா வரல, தேவர்கள் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்தரத்து அமரதம் ஆணையால் இவன் வந்தது என உயிர்கொள்ள மறுகிறார். இவெல்லாம் தேவனுடைய உத்தரவு பேர்ல கட்டளையின் பேர்ல இங்க வந்திருக்காங்க கொல்றதுக்காக, நம்மளெல்லாம் கொண்டு இது பண்றதுக்காக, இலங்கையை அழிக்கிறதுக்காக இவனை கொல்லு என்று துடிக்கிறார்கள். ஓங்கலம் பெறுவது உயிரின் நண்பரை நீங்கதம் என்றோடு நீங்கினாம் இனி ஏங்கதம் இவன் சிரத்து இருந்து அழுதல் திருவாங்கதம் என அழுது மாதரார் பலர். ஓங்கலம் பெறுவதை உயிரின் நண்பரை நீங்கள் இன்றோடு நீங்கினான் இனி ஏங்கலம் இவன் சிரத்து இருந்து அலால் திருவாங்கலாம் என்று அழும் மாதரார் பலர். பல பெண்கள் அழறாங்க. மலை போன்ற எங்களுடைய கணவர்களை நாங்கள் பிரிந்ததில்லை, இன்னைக்கு பிரிய நேர்ந்தது, இன்றோடு நீங்கினாம் இனி ஏங்க இதுக்கு மேல வருத்தப்படுறதா இல்லை. தாலிய வாங்கணும்னு சொன்னா, தாலி எடுக்கிற சடங்கு செய்யணும்னு சொன்னா, அது எப்படி செய்யணும்னு சொன்னா, இவன் தலையை அறுத்து அது மேல உட்கார்ந்துன்னு செய்யணும். இவன் சிரத்து இருந்து அலால் திருவாங்க, இவன் தலையில உட்கார்ந்துதான் நாங்க தாலி எடுப்போம் என்று அழும் மாதரார் பலர். கொண்டனர் எதிர் செல்லும் கொற்ற மாநகர் அண்டம் முற்றது நெடிது ஆர்க்கும் ஆர்ப்பு அது கண்டம் முற்றுல அருங்கணவர்க்கு ஏங்கிய குண்டல முகத்திற்கு உவகை கூறவே. கொண்டனர் எதிர் செல்லும் கொற்ற மாநகர் அண்டமுற்றது, கொண்டனர் எதிர் செல்லும் கொற்ற மாநகர் அண்டமுற்றது நெடுதார்க்கும் ஆர்ப்பது கண்டம் முற்றுள் அரும் கணவர்க்கு ஏங்கிய குண்டல முகத்தியருக்கு உவகை கூறவே. அனுமனை பற்றி இழுத்து செல்வர்களுக்கு எதிர் செல்லும் எதிரே வேடிக்கை பார்க்க வரும் கூட்டத்துக்கு வெறியை உண்டாக்கியது. கட்டுப்பட்டு சும்மா போயிருக்காரு இல்லையா, அது வெறி ஏற்படுது, வெற்றி கழிப்பை உண்டாக்கியது. அந்த அரக்கர்கள் ஆர்க்கின்ற ஆர்ப்பு அண்டத்தை அளாவியது. அனுமனால் போரில் கழுத்து அறுபட்டு அழிவடைந்த கணவர்களுக்காக ஏக்கமுற்று வருந்திய பெண்கள் குண்டல முகத்தியருக்கு உவகை கூறும். அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுற மாதிரி. 13th cross 13th main 13th main 13th main 13th main 13th main நீ எங்க இருக்கீங்க? நீங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? 13th main 4th cross இது எத்தனை cross? ஓகே 13th main 13th main
திரும்பினோடனே 13th மைன் உள்ள வந்தோடனே லெஃப்ட் சைடு வந்து ரெண்டாவது வீடு மூணாவது வீடு அந்த கிட்டார் கிளாஸ் மூணாவது வீடு 13th மெயின் தான் 13th மெயின் அதான் எங்க இருக்காரா அதான் அதை கேட்குறேன் எங்க 13th மெயின் நீங்க உள்ள வந்தோடனே உங்களுக்கு தெரியும் மூணாவது வீடு 4th கிளாஸ்ல திரும்பி 4th கிளாஸ் திரும்பி 13th மெயின் வரணும் அனுருதா வடிவுடை கனல்படை வயவர் மால் கரி கொடியுடை தேர் பறிகொண்டு வீசலின் இடிபட சிதைந்த மால் வரையின் இல்லெல்லாம் பொடிபட கிடந்தன கண்டு போயினான். போற வழியில தன்னால அழிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் பார்த்து போறார். வடிவுடை கனல் படை வயவர் மால் கரி கொடியுடை தேர் பறி கொண்டு வீசலின். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த கிங்கரவாதி படம் இந்த சம்புமாலிவாத படம் ஒவ்வொன்றிலையும் எல்லாரையும் வாரி வாரி எரிய இலங்கையில் உள்ள மாளிகையெல்லாம் சிதைப்பட்டதுக்கு வர்ணனைலாம் வந்தது இல்லையா? அப்படி தன்னால் சிதைக்கப்பட்ட வீடுகள் அந்த வழியா போறார். வடிவுடை கனல் படை கூறிய ஆயுதங்களை உடைய வயவர் வீரர்கள், மால் கரி பெரிய பெரிய யானைகள், கொடியுடை தேர் பரி குதிரைகள் இதெல்லாத்தையும் தூக்கி வீசின காரணத்தினால இடி பட சிதைந்த மால் வரையின் இல்லலாம். பெரிய மலை போன்ற வீடுகள் எல்லாம் இடிந்து கிடக்கின்ற அந்த வழியாக பொடிபட கிடந்தன கண்டு போய் அந்த வீடுகள்லாம் தரைமட்டமாக தவிடி பொடியாக கிடக்கிற அந்த வழியாக அனுமன் இழுத்து செல்லப்பட்டான். முயிறு அலைத்து எழு முது மரத்தின் மொயம்பு தோல் கயிறு அலைப்புண்டது கண்டும் காண்கிலாது வயிறு அலைத்து எழும் இதழ் அரக்கர் ஏழையர் வயிறு அலைத்து இரியலில் மயங்கினார் பலர். முயிர் அலைத்து எழும் முது மரத்தின் மொயம்பு தோல் கயிறு அலைப்புண்டது கண்டும் காண்கிலாது எயிறு அலைத்து எழும் இதழ் அரக்கர் ஏழையர் வயிறலைத்து இரியலின் மயங்கினார் பலர். முயிர்னா எறும்பு அல்லது கரையான்னு சொல்லலாம். கரையானால அரிக்கப்பட்ட பழைய மரத்தை போல முதுமரம், முயிறு அலைத்து எழும் முது மரத்தின் மொயம்பு தோல் துடிப்பதாவது கரையானால் அரிக்கப்பட்ட பழைய மரத்தை போல அவ்வளவு தூரத்துக்கு அந்த தோல் இப்போது வலுவற்றதை போல காட்சி அளித்தாலும் கயிறு அலைப்புண்டது கண்டும் அந்த நாகாத்திர கட்டு பிரம்மாத்திர கட்டினால இருக கட்டப்பட்டிருப்பதை கண்டும் காண்கிறார். அதை பார்க்க விட்டாது எயிறு அலைத்து எழும் இதழ் அரக்கர் ஏழை அந்த உதட்ட பிரிக்கின்ற இந்த பல்லு கோரப்பற்கள் மேல கிளம்ப ஏழையர் வயிற்றிலே அழித்துக் கொண்டு அழைத்து இரியலின் சிதறி ஓடுவதாலே வழியெல்லாம் மயங்கி விழுந்தவர்கள் பலர். பெண்கள். ஆர்ப்பு உற அஞ்சினர் அடங்கினார் பலர், போர்ப்புற செயலினை புகழ்கின்றார் பலர், பார்ப்புற பயத்தினால் பதைத்து ஊர்புறத்து இரியலுற்று ஓடுவார் பலர். கொஞ்சம் நல்ல வேடிக்கையான ஆர்ப்புற அஞ்சினர் அடங்கினார் பலர், போர்ப்புற செயலினை புகழ்கின்றார் பலர், பார்ப்புற பயத்தினால் பதைத்து ஊர்புறத்து இரியலுற்று ஓடுவார் பலர். ஆர்ப்பு உற அஞ்சினர் பெரிய கூக்குரலால இறைச்சலால அஞ்சினார்கள் பலர். யார் கூக்குரல்? இது அனுமன் கூக்குரல் இருக்குல்ல, ஆர்ப்பிடல நிச்சயம். அப்ப நகரத்துல எழுந்த ஆர்ப்பு, நகரத்துல எழுந்த ஆர்ப்புக்கு இவங்களே பயப்படுறாங்க. தான் ஊர்ல எழுகின்ற ஓசைக்கு அஞ்சுபவர்கள் பலர். அதனாலேயே தங்களுடைய செயலெல்லாம் அடங்கி ஒடுங்கினார்கள் பலர். போர்ப்புற செயலினை புகழ்கின்றார்கள். குரங்கு இந்த போர்க்களத்தில் என்ன பண்ணிது தெரியுமா? போர்ப்புற செயலினை புகழ்கின்றார் பலர். குரங்கு போர்க்களத்தில் என்னென்னலாம் பண்ணிது தெரியுமா? இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு பார்ப்புற பயத்தினால் பதைத்து பார்க்க பயம்
அதிகமாகி ஊருக்கு வெளியில சிதறி ஓடினார்கள் பலர். காந்துரு கதழ் எயிற்று அரவின் கட்டு ஒரு பூண்டுணர் சேர்த்தன ஒளியும் வாழ்முகம் தேர்ந்து உரு பொருள் பெற எண்ணி செய்யுமின் வேந்து உரல் படுது என விளம்புவார் சிலர். காந்துரல் எயிற்று அரவின் கட்டு ஒரு பூந்துணர் சேர்த்தன பொலியும் வாழ்முகம் தேர்ந்து ஒரு பொருள் பெற எண்ணி செய்யுமின் வேந்து உரல் பழுது என்று விளம்புவார் சிலர். சில பேர் சொல்றாங்க, இந்த குரங்கனோட முகத்தை பாரு, எரிக்கிற தன்மை உள்ள நாக கட்டு, அது தோலை அப்படி கட்டினா கூட பூமாலையில கட்டின மாதிரி அவருடைய முகம் வாழாம இருக்கு. பூந்துணர் சேர்த்தன பொலியும் வாழ்முகம், பூமாலையால கட்டினது போல அதனுடைய முகம் வாழாம இருக்கு. தேர்ந்து ஒரு பொருள், இந்த முகக்குறிப்பினால இது என்ன செய்யணுங்கிறத ஆராய்ந்து செய்ய வேண்டியதை செய்யுங்கள். வேந்து ஊரல் பழுது, இதோட ராவணனுக்கு முன்னால கூட்டும் போறது தப்பு என்று சிலர் சொன்னார்கள். ஒளிவரும் நாகத்து ஒதுக்கி அன்று தன் எதிர்வரவு இன்று இதன் எண்ணம் வேறு என கதிவரு சிந்தையால் காண்டி நங்களை சுதுக்கிதையாம் என தொழுகின்றார் சிலர். ஒளிவரும் நாகத்துக்கு ஒல்கி என்று தன் எளிவரவு இன்று இதன் எண்ணம் வேறு என கழிவரு சிந்தையால் காண்டி நங்களை சுழிகளையாம் என்று தொழுகின்றார் சிலர். போற வழியில சும்மா இருக்கிறத ரொம்ப அடக்க ஒழுக்கம் போயிட்டு இருக்க, இது ஒண்ணும் இந்த பிரம்மாஸ்திர கட்டுனால தளர்ந்து போய் ஒன்றும் இது போயிடல, மனசுல வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்குது, அதுக்குதான் அது வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது என்று சொல்லிக்கொண்டு எங்களை நல்ல சந்தோஷமான முகத்தால எங்களை பாரு, கோச்சுக்காத எங்க கிட்ட, நங்களை சுழிகளையாம் என தோழுகின்றார் சிலர். நல்ல சந்தோஷமான முகத்தோட எங்களை பாரு, கலிகூர எங்களை பார், இது பண்ணாரு, கோபம் கொள்ளாது என்று பலர் தொழுகிறார்கள். முன்னாடி ஒரு பாட்டு அனுமன் அசோகவனத்தை எல்லாத்தையும் அழிக்க போது ஒரு பாட்டு வரும். கோபத்தோட இது பண்ணும்போது அந்த பறவைகள் தான் துறக்கம் சொர்க்கத்துக்கு போயிடும். கோபத்தோட பண்ணும்போது சொர்க்கத்துக்கு போச்சுன்னா அவன் கருணையோட பார்த்தா ஒரு பைங்கழல் அனுமனை பிடித்த பார்த்ததை கிங்கரர் உருப்படை பிதர்ந்து பற்றினார் 50,000 அதற்கு ஆற்றதர் மொய்வினை ஏருள் வலி கருதன் உண்மையார். கருடன் இல்லையா? கருடன் தானே? கருடன் தான். பைங்கழல் அனுமனை பிணித்த பாந்தளை, கடல் பூண்ட பச்சை கடல் பூண்டவனாகிய அனுமனை சுற்றி கட்டி இருப்பதாகிய பாந்தளை, இந்த நாகத்தை, நாகம்னு வரதெல்லாம் பிரம்மாத்திரம். பிரம்மாத்திரம் தான் நாகாக்கனா, இது பிரம்மாத்திரம். அது தெளிவுபடுத்திட்டே இருக்கலாம். நாக வடிவில் கட்டியிருக்கோம் பிரம்மாத்திரம். பிரம்மாஸ்திரம் சொல்லிட்டு அவன் அயனோட இதுன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போறாங்க, பின்னாலையும் சொல்ல போறாங்க. பாந்தளை பாம்பு வடிவத்துல தோலை இறுக கட்டியிருக்கு, சுத்தி உடம்ப சுத்தி கட்டியிருக்கு. ஒரு போர்ஷன் தொங்கும் இல்லையா வாழை, அந்த வாழை பிடிச்சு கிங்கரர் ஒரு புடை கிளர்ந்து பற்றினார். அந்த வாழை பிடிச்சு இழுத்துன்னு போனாங்க. ஒரு 50,000 பேர் சேர்ந்து 50,000 அளவில் ஆற்றல் தடியா 50,000 பேரு அந்த வாழை பிடிச்சு தரன்னு இவரை பிடிச்சு இழுத்து போற. நாகாஸ்திர கட்டு, இது பிரம்மாஸ்திர கட்டு, அதுக்கான இதோட நடந்துக்கணும். அதை பிடிச்சி இழுத்தெல்லாம் பண்ணிட்டு கூடாது. இத்தனை சமாச்சாரம் இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா இதனுடைய பலத்தை அது குறைச்சுட்டே போய் அந்த சமயத்துல பாக்கி எல்லாம் போட்டு கட்டக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் இதுல பார்க்க போறோம். இனிமே இலங்கை எரிவிட்டு படல வர சமயத்துல அதெல்லாம் பார்க்க போறோம்.
50,000 பேர் அதை பிடிச்சி இழுத்துட்டு அதான் இந்த அரக்க தேவராயினர்னு போன தடவை பார்த்தோம். வாழை பிடிச்சி பார்க்கடலை கடையும் போது வாசுகி பாம்பை வாழை பிடிச்சி இழுத்த தேவர்கள் மாதிரி அரக்கர்கள் ஆயினர். அனுமன் மந்திரமலையான பிரம்மாத்திரம் வாசுகி பாம்பாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பிடிச்சி இழுத்துன்னு போறாங்க. கருடனை போல 3 பங்கு வலிமையோட எருள்வெளி கருடன் மும்மையா 3 பங்கு கருடனை போல 50,000 பேர் சேர்ந்து இழுத்தாங்க, இழுத்துன்னு போறாங்க. பாம்பை பிடிச்சி இழுத்தறனால கருடன் போது 3 பங்கு வலிமையோட இழுத்தாங்க. தின்திற அரக்கர்தம் செருக்கு சிந்துவான் தண்டதில் தன் உரு கறந்த தன்மையான் மண்டு அமர் தொடங்கினன் வானரத்து ஊர் கொண்டனன் அந்தகன் கொல் என்றார் பதர். திண்டிரல் அரக்கர்தம் செருக்கு சிந்துவான் தண்டலில் தன் உரு கறந்த தன்மையான் மண்டு அமர் தொடங்கினான் வானரத்து உரு கொண்டனன் அந்தகன் கொல் என்றார். போற வழியில பல பேர் யமனுக்கு லங்காபுரிக்குள்ள வரத்துக்கு கிடையாது, பயம் அவனுக்கு. ராவணனுடைய ஆணுக்கு பயந்தவன், இது வரைக்கும் வந்தது கிடையாது. தின் திரள் அரக்கர் செருக்கு சிந்துவான் தங்களுடைய அரக்கர்களுடைய மிக்க வலிமையுடைய அரக்கர்களுடைய கர்வத்தை பெருமிதத்தை குறைப்பதற்காக தண்டலில் தன் உருத்த கறந்த தன்மை தன்னுடைய அடக்க முடியாத உருவத்தை மறைத்து கொண்ட தன்மை உடையவனாக மண்டு அமர் தொடங்கினான் வானரத்து உரு கொண்டன். யமனே இந்த குரங்கோடிவன் தாங்கி பெரிய போரை தொடங்கினான் என்று பலர் சொன்னார்கள். வானரத்து உரு கொண்டன் அந்தகன் கொல் என்றார் பலர். அறம்பியதம் தோறும் நம் பொன் மாளிகை தரம் உரு நிலைதோறும் சாதரம் தோறும் முரசு ஏறி கலைதோறும் நிறைந்து மொய்த்தனர் நிறை மலை மகதேரும் நிருதமைந்தனம். சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் சொல்லுங்க புரியுது. அறவிய தளந்தோறும் அம்பன் மாளிகை தரம் உறும் நிலைதோறும் சாளரம் தோறும் முரசு ஏறி கடைதோறும் இறைத்து மொய்த்தனர் நிறை வளை மகளிரும் நிருதமைந்தரும். உலாவியல் படத்துல ராமர் வந்த போது சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் என்றாங்கிற மாதிரி இவர் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வழியில வழியெல்லாம் அரக்க ஆண்களும் பெண்களும் அங்கங்க மொய்க்கிறாங்க. அறவிய தளந்தோறும் நிலாவூற்றத்திலும் அம்பன் மாளிகை தரம் ஒரு நிலை தோறும் மாளிகையினுடைய மேல் விதானங்களிலும் சாளரம் தோறும் ஜன்னல்கள் முரசு ஏறி கடை தோறும் எங்கெல்லாம் பேரிகை முழங்குகிறதோ அந்த இடெல்லாம் இறைந்து மொய்த்தனர். கூட்டமாக வந்து சேர்ந்தார்கள். நிறை வளை மகளிரும் நிருத மைந்தரும் வளை அணிந்த அரக்க பெண்களும் ஆண்களும் வந்து திறத்திரளாக நிருதமைந்தர். வாங்க 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 நிருதமைந்தரும். இன்னைக்கு நீங்க காப்பு படாமே நாங்க தொடங்கிட்டோம். நிருதமைந்தரும் கைதையின் உடுத்தனை கடித்து பிணிவீட்டு படலம் 14வது பாட்டு. மயில் சீதைதன் கருப்பின் மாட்சியால் எழுதுரை திருநகர் சிதைப்ப எய்தினன் மயில் ஏற்று ஒரு குரங்கா என்பார் பலர். கையிலையும் ஒரு தனி கணிச்சிவானம் கைலாச மலையில இருப்பவனாகிய கணிச்சிவானவன்றது வந்து மழு ஆயுதத்தை ஏந்தியவனாகிய சிவபெருமான். மயில் இயல் சீதைதன் கற்பின் மாட்சியா சீதையினுடைய கற்பின் தன்மையினாலே எயிலுடைய திருநகர் சிதைப்பை எய்த. சீதைக்கு இவ்வளவு பெரிய துன்பம் விளைந்திருக்கிறது என்பதை கண்டு சீற்றம் கொடுத்தது. சிவபெருமான குரங்கு உருவம் எடுத்துக்கொண்டு இந்த காவல் நிறைந்த லங்காபுரியை அழிப்பதற்காக
அயல் எயிற்று ஒரு குரங்காய், கூர்மையான பற்களை உடைய குரங்காக வடிவம் எடுத்து வந்திருக்கிறான் அப்படின்னு வழியில சில பேர். அரம்பையர் விஞ்சினாட்டழக வல்லியர் நரம்பினும் இனிய சொல் நாக நாடியர் கரும்பியல் சித்தியர் இயக்கர் கண்ணியர் வரம்பரு சும்மையர் தலைமயங்கினார். பலவிதமான பெண்கள் வராங்க. அரம்பையர் தேவலோகத்துக்கு, விஞ்சை நாட்டு அழகவல்லியர் வித்யாதர பெண்கள். அழகவல்லியர் அப்படின்னா கூந்தல் பாரத்தை உடைய கொடி போன்றவர்கள். நரம்பினும் இனிய சொல் நாகநாடியர், நரம்பியல் நரம்பு கருவிகளால் வீணை முதலான நரம்பு கருவிகளை போன்ற யாழினும் இனிய குரலாக நாகநாடியர் நாகர்கள், நாகலோகத்து பெண்கள். கரும்பியல் சித்தியர், சித்த பெண்கள். இயக்கர் கன்னியர் யட்ச பெண்கள். வரம்பரு சும்மையர் ஏராளமான எண்ணிக்கை உடையவர். தலைமயங்கினார். எல்லாரும் விதவிதமா இல்லாம எல்லாம் ஒன்று கூடினார்கள். சும்மையர்ங்கிறது வந்து சுமையை கூடியது. சுமைதான். சும்மை அப்படின்னா சுமை. அதுல இருந்து நீங்க பாக்கி எல்லாத்தையும் டிரைவ் பண்ணிக்கலாம். அதனுடைய சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம். சும்மைனா வெயிட்னு ஒரு பொருள். சுமை சும்மை. பாக்கி இப்ப இந்த இடத்துக்கு என்ன அடர்த்தியா நெருங்கி அதற்கு சுத்து வட்டார பொருளும் நீருடை கண்துயில் நெடிய நேமியும் தாருடை தனிமலர் உலகின் தாதையும் ஓருடல் கொண்டுதம் உருவம் மாற்றினர் பாருடை புகுந்தனர் பகைத்தன் பார்பலர். திருமாலுக்கு ஒண்டியா இருந்தா இதை வந்து அழிக்க முடியாது. ஏன்னா வரம் அப்படி இல்லையா. ஆகையினால் அந்த மந்திரவாலோசனை படம் ஆகும்போது அதெல்லாம் பார்க்கப்போம். எத்தனை தடவை என்கிட்ட அந்த திருமால் அடி வாங்கிட்டு போயிருக்கான், எத்தனை தடவை அந்த சிவன் என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிருக்கான். ராவணன் பேசப்படுறான். நீரிடை கண்துயில் நெடிய நேமி, ஆழ்கடலில் பள்ளி கொண்டிருப்பவனாகிய சக்கராயுதத்தை உடையவனாகிய நெடியோனும் திருமாலும் தாருடை தனிமலர் உலகின் தாதை, அவனுடைய கொப்புவில முளைத்ததாகிய தாமரை பூவில வசித்து உலகத்தை உண்டாக்கியவனாகிய படைத்தவனாகிய பிரம்மனும் திருமாலும் பிரம்மாவும் ஓர் உடல் கொண்டு, ரெண்டு பேரும் ஒரே வடிவத்தை கொண்டு தம் உருவம் மாற்றினர். தம் உருவத்தை மாற்றிக்கொண்டு பாரிடை பூந்தார் பகைத்து நம்ம மேல பகை கொண்டு லங்கைக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த வடிவத்தில் வந்திருக்காங்க. ஒருத்தன் சிவங்கிறான், ஒருத்தன் பிரம்மாவும் விஷ்ணுங்கிறான், ஒருத்தன் யமங்கிறான். வழி பூரா சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாதிரி. அரக்கரும் அரக்கிய குழாமும் அல்லவர் கரக்கிலர் நெடுமழை கண்ணின் நீரது விரைக்குழல் சீதைதன் மெலிவு நோக்கியோ இரக்கமோ அறத்தினது எளிமை எண்ணியோ. அரக்கரும் அரக்கியர் குழாமும் அல்லவர் கரக்கிலர் நெடுமழை கண்ணின் நீர், அது விரைக்குழல் சீதைதன் மெலிவு நோக்கியோ இரக்கமோ அறத்தினது எளிமை எண்ணி. அரக்கர் அல்லாதவர், அரக்க பெண்கள் அல்லாதவர், அரக்கியர் அல்லாதவர், அரக்கிய குழாம் இல்லாதவர்களும் ஆகிய மற்றவர்கள், அதாவது மற்ற இயக்கர் சிந்த அந்த தேவ அரம்பையர் இவங்கெல்லாம் இருக்காங்களே. கரக்கிலர் நெடுமழை கண்ணின் நீர், அவங்க கண்ணில் தாரதாரையா நீர் வழிகிறது. அது ஏன் அவங்க கண்ணில் நீர் வழிகிறது, இவ்வளவு தாரதாரையா நீர் வழிய காரணம் என்ன? அது விரைக்குழல் சீதைதான் மெலிவு நோக்கியோ, சீதை வந்து சிறைப்பட்டு இருக்கிறாளே அப்படிங்கிற தன்மையை நோக்கி அதுக்காக அழறாங்களா? இரக்கம் அனுமனுக்காக இறக்கப்பட்டு அழுகிறார்களா? அல்லது அறத்தினது எளிமை எண்ணி தர்மம் இப்படி வெளிவந்த உதமையா போயிடுச்சு, தர்மம் இப்படி வெளிவிட்டு போயிட்டு அப்படின்னு வருந்தி அழறாங்க. எது என்ன காரணம்னு தெரியல. இல்ல அரக்கர் அல்லாதவர், அரக்கரும் அரக்கியர் குழாமும் அல்லவர். அரக்கர்களுக்குள்ள அரக்கரும் அரக்கியர் குழாமும் அல்லவர். அரக்கர்களும் அரக்கியர் கூட்டமும் இல்லாதவர் மற்றவர்கள் அவங்க எல்லாம் அழகாங்க.
ஆண் தொழில் அனுமன் அவரோடேகினான் மீண்டிலன் வேரலும் விரும்பலுற்றிலன் ஈண்டவே தொடர்ந்து போய் இலங்கை வேந்தனை காண்டலே நலன் என கருத்தின் எண்ணினான். ஆண் தொழில் அனுமனும் அவரோடு ஏகினான். வீர செயல்களை உடையவனாக அனுமன் அவங்க இழுத்த இழுப்புக்கு கட்டுப்பட்டு கூடவே போய் கொண்டிருக்கிறார். அவரோடு ஏகினார். மீண்டிலன் வேரலும் விரும்பல் விட்டுள்ளார். அவர்களிருந்து விடுபடவில்லை. அவர்களோடு சண்டையிடவும் விரும்பவில்லை. மீண்டிலன் வேரலும் விரும்பல் விட்டுள்ளார். ஈண்டு இதுவே தொடர்ந்து இப்படியே தொடர்ந்து போய் இலங்கை வேந்தனை காண்டவே நல் போய் ராவணனை நேரம் போய் பார்க்கறதே நல்லது என்று கருத்தின். இப்படியே போவோம், போற போக்கில் போவோம், போய் இப்படியே ராவணன் கிட்ட இழுத்துன்னு போடுவாங்க, அவனை பார்த்துப்பாங்க என்று மனசுல நினைச்சார். எந்தைய தருளினும் இராமன் சேவடி சிந்ததை நலத்தினும் சீதை வானவர் தந்துட வரத்தினும் தருகன் பாசமும் சிந்துவென் அயர் ஒரு சிந்தை சீதார். எந்தைய தருளினும் ராமன் சேவடி சிந்தை செய் நலத்தினும் சீதை வானவர் தந்து உள வரத்தினும் தருகன் பாசமும் சிந்துவும் அயர் ஒரு சிந்தை சீர்தார். எந்த இது அருள் வாய் பகவானுடைய அருளாலும் ராமன் சேவடி சிந்தை செய் நலத்தினும் ராமன் திருவடியினுடைய துணையினாலும் சீதையும் தேவர்களும் தந்திருக்கிற வரத்தினாலும் இத்தனை பலம் இருக்கும்பொழுது போன அமர்வில் அவர்தான் கேட்டார். அது இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தை எழுதுறாங்க, சூரியனை பழம் நினைச்சுட்டு சாதனை பொது வஜ்ராயுதத்தை எழுதுறாங்க. அப்போ இருக்கும்போது இவர் வாயு பிள்ளைய தூக்கி போய் ஒரு குகையில் உட்காந்துடுறார். அங்கே உலகம் பூரா வாயுவனுடைய இயக்கம் இல்லாமல் திண்டாடும் போது எல்லாரும் இவர் வந்து கெஞ்சிடறாங்க. எல்லாம் திருப்பி இருக்குன்னு இவருக்கு எல்லாரும் வர கொடுக்குறாங்க. அப்பதான் அனுமனுக்கு வந்து பிரம்மாத்திரத்துக்கு ஒரு முகூர்த்த பொழுது கட்டுப்படணும் அப்படிங்கிறாரு. பிரம்மாத்திரம் அப்படிங்கிறதுனால கட்டுப்படணும் சொல்லப்பட்டது. அதான் எந்த சீதை வானவர் இத்தனை பேரும் வாயு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். ராமபிரானுடைய திருவடி துணையிற்கு சீதையும் வானவர்களும் தந்திருக்கிற வரங்கள் இருக்கின்றன. இவ்வளவு இருக்கின்ற தருகன் பாசமும் இவ்வளவு வீரியம் உள்ள இந்த பிரம்மாத்திர கட்டை பாசம் பிணிக்கப்பட்டிருக்க இந்த கட்டை சிந்துவர் அறுத்து விடுவேன். அயர் ஒரு சிந்தை ஆனா பண்ண வேண்டாம், சும்மா ஒண்ணும் பண்ண முடியாதவன் மாதிரி இருக்கிற தன்மையே நல்லது. வளையேற்று அரக்கனை உற்று மந்திரத்து அளவுறு முதியரும் அறிய ஆணையால் விளைவினை விளம்பினான் மிதிலை நாடியை இலகினன் என் பயின் ஈதல் ஏயுமாள். ஒரு வழியில எல்லாம் யோசிக்கிறார். வளையேற்று அரக்கனை உற்று மந்திரத்து அளவுறு முதியரும் அறிய ஆணையால் விளைவினை விளம்பினால் மிதிலை நாடியை இலகினன் என்பையில் ஈதல் ஏயுமாள். எல்லாருடைய இவனுடைய ஆலோசகர்கள் மந்திரிகள்லாம் கூடியிருக்கிற கூட்டத்துக்கு நடுவில் இவரை கொண்டு போய் எல்லாரும் கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அத்தனை பேரையும் வச்சுன்னு நியாயமா கேட்க சீதையை பத்தி நான் சொல்றேன். அவங்க அத்தனை பேருக்கும் முன்னால கேட்கறத பாட்டு வெக்கப்பட்டு மனசை இழகி என்ன அளவுறு முதியரும் பெரியவங்களுக்கெல்லாம் எதிரில் சொன்னாக்க இது ஒரு கால்குலேஷன், எத்தனையோ கால்குலேஷன் இது ஒண்ணு. முதியரும் அறிய ஆணையால் விளைவினை விளம்பினார். நடந்ததெல்லாம் என்னன்னு நான் சொன்னேன்னா, ராவணனே வெக்கப்பட்டு சீதையை திருப்பி கொடுத்துடலாம் நினைச்சுக்கிற போற வழியில என்னென்னலாம் ஆகும், என்னென்னலாம் பண்ணலாம் நினைச்சுட்டு போறார். மிதிலை நாட்டை சேர்ந்தவர் மிதிலை நாடு அல்லதுவும் அவனுடைய துணைவர் ஆயினார்க்கு எல்லையும் தெரிவுறும் எண்ணும் தேரலாம் வல்லவன் நிலைமையும் மனமும் தேரலாம் சொல் முகம் எனும் தூது சொல்லவே. அல்லதுவும்
அவனுடைய துணைவர் ஆயினார் எல்லையும் தெரியும், ஆயினாருக்கு எல்லையும் தெரியும். எண்ணும் தேரலாம், வல்லவன் நிலைமையும் மனமும் தேரலாம். சொல்லுக முகம் எனும் தூது சொல்லுக. அது ஒரு பக்கம் இருக்கு. அவன் கொடுக்குறானா இல்லையான்னு ஒரு பக்கம் இருக்கு. அவனுடைய துணைவர் ஆயினாருக்கு எல்லையும் தெரியும். எத்தனை பேர் இவனுக்கு துணையா இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். எல்லையும் எத்தனை பேர் இவனுக்கு துணை செய்யறதுக்கு இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். எண்ணும் தேரலாம், எண்ணிக்கையும் அல்லது இவனுடைய எண்ணத்தையும் அறிந்து கொள்ளலாம். வல்லவன் நிலைமையும் மனமும் தேரலாம். அவன் எவ்வளவு தூரம் அவனுக்கு பலம் இருக்கு, அவனுடைய சக்தி இருக்கு, அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, அவனுடைய மனசனுடைய நிலைமை எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம அங்க போய் நேர போய் பண்ண தெரிஞ்சுக்கலாம். சொல்லுக வார்த்தை விழும்போது அந்த சமயத்துல மனம் எனும் தூது சொல்லலை. முகம் எனும் தூது சொல்ல. இங்க முகம் எனும் தூது, மனசுக்கு முகம் தூது. அதாவது அடுத்தது காட்டும் முகம். அது அது கண்ணாடின்னு அவர் சொன்னார். இது ஒரு முகம் சொல்றார், தூதுன்னு சொல்றார். மனசனுடைய தூதுவனாக முகம் செயல்படுவான். அந்த சமயத்துல அவனுடைய முக குறிப்பினாலே தெரிஞ்சுக்கலாம், அவனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறார். வாரி தன் இறுதியும் மரத்துக்கு உற்றதும் கூலவன் ஜேனையின் குனிப்பு இராமையும் மேலவன் காதலன் வலியும் மெய்மையால் நீல நிறத்து இராவணன் நெஞ்சில் நிற்குமாள். நீல் நிறத்து, நீல நிறம் தான் அது. நீ நிறம் அப்படின்னு வரணும். நீல் நிறத்து இராவணன். வாலிதன் இறுதியும் மரத்துக்கு உற்றதும் கூல வெஞ்சேனையின் குடிப்பு இல்லாமல். வாலி இறந்து விட்டான் அப்படிங்கிற உண்மை, 7 மரங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறதையும், கூலம்னா வால், வாளை உடைய குரங்கு சேனையின் கூல வெஞ்சேனை, வெம்மை நிரம்பியதாகிய வாளுடைய குரங்கு சேனையின் குடிப்பில்லாமை, கணக்கில்லாத அளவில்லாத தன்மையையும், மேலவன் காதலன் வலியும். மேலவன் சூரியன், சூரியன் காதலன் சுக்ரீவன், சுக்ரீவனுடைய பலத்தையும் மெய்மையான் இதெல்லாத்தையும் தெரிந்து கொண்டால் நீ நிறத்து, நீல நிறத்து, கரு நிறத்து, நீலம், பச்சை, கருப்பு இதெல்லாம் இன்டர்சேஞ்சபிள். பச்சை மாமலை போல் மேலின்னு சொன்னாலும் அதுதான், திருமாலுக்கும் அதுதான். திருமால ராவணனை தூக்கத்துல பார்க்கும்போது இவர் நினைச்சுக்கிறார் இல்லையா, திருப்பார்கடல்ல வெள்ளிப்படுக்கையில அவன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா திருப்பார்கடல்ல விஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிறார் இல்லையா. கருப்பு நீளம் எல்லாம் சமம், இன்டர்சேஞ்சபிள் தான். நீரிடத்து ராவணன் நெஞ்சில் நிற்குமா, இதெல்லாம் சொன்னாக்க அவனுக்கு தைக்கும். வாலியே அழிஞ்சிட்டான் அப்படின்னாக்க இது அவனுக்கு மனசில் தைக்கும். 7 மரங்களை இது பண்ணியிருக்கான். இத்தனை சேனை இருக்கு, இவ்வளவு பெரிய சேனை இருக்கு, இதெல்லாம் சொன்னாக்க அவனுக்கு மனசு மாறினாலும் மாறலாம். குனிப்புன்னா என்ன? குனித்துனா கணக்கு பண்றது, குனித்து கணித்து. ஆதலான் அரக்கனை எய்தி ஆற்றலும் நீதியும் மனக்கொள நிறுவி நின்றமும் பாதியின் மேல் செல நூறி பைய போதலே கர்வம், பைய போதலே கர்மம் என்று அனுமன் போயினான். ஆதலான் அரக்கனை எய்தி ஆற்றலும் நீதியும் மனக்கொள நிறுவி நின்றவும் பாதியின் மேல் செல நூறி பைப்பைய போதலே கர்மம் என்று அனுமன் போயினான். அவசரப்படக்கூடாது, அப்படியே செய்யும். ஆதலால் அரக்கனை எய்தி, ஆகையினாலே ராவணனை போய் அடைந்து ஆற்றலும் நீதியும் மனக்கொள நிறுவி அவனோட மனசுல தைக்குமாறு ராமபிரானுடைய வலிமையையும் பாக்கி சேனையுடைய வலிமையையும் எடுத்து சொல்லி நீதியையும் எடுத்து சொல்லி. எனக்கு ஒரு நீதி சொன்ன அவர் கேட்கப்படாதீங்க. அதாவது கிவ் பீஸ் எ சான்ஸ். அதுதான் கிருஷ்ணாவதாரத்துக்கும் அதுதான் பாண்டவர் நடக்கிறார் இல்லையா, தூது நடக்கிறார் இல்லையா. நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் அங்கதானே தூது அனுப்ப போறாரு. என்ன
கருத்து மகுதே அப்படின்னு எனக்கு தெரியண்டா அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்லக்கூடாது. இவர் என்ன இவருக்கு தெரியாத காரணத்தினால அதெல்லாம் இப்படியெல்லாம் நினைக்கிறேன். இப்படி ஒரு சான்ஸ் இருந்தா அது ஷுட் நாட் பி லெஃப்ட் ஓவர். இதை வந்து முயற்சிக்காம விட்டுறக்கூடாது, முயலாம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் செய்யறேன். நீதியும் மனக்கொலை நிறுவி அப்படி கேட்கலன்னா, அப்படியும் கேட்கலன்னா நின்றவும் மிச்சம் மீதி இருக்க அத பாதி அளவு நூறி அடிச்சு தொகைச்சு துவம்சம் பண்ணிட்டு பைப்பைய போதல் கொஞ்சம் நிதானமா திரும்பலாம், அதுதான் நான் செய்ய வேண்டிய காரியம் என்று அனுமன் போயினான்.